நாங்க நாமக்கல்லேருந்து பேசுறேங்க மேடம். சொல்லுங்க மேடம். மேடம் ஒரு தகவலுக்கு சார் சாராங்க சார்? சொல்லுங்க. சார் அது ஒரு தகவலுக்காக ஃபோன் பண்ணியிருக்கேங்க சார். சொல்லுங்க. சார் இந்த மாதிரி குடிநீர் பெயர் மாற்றத்துக்கு எவ்வளோங்க சார் அமௌண்ட் வாங்குவாங்க? மேடம் அது நாமக்கல்ல நீங்க எந்த இதுல இருந்து பேசுறீங்க? சார் சேந்தமங்கலங்க மேடம். எந்த பஞ்சாயத்து? இப்போ சேந்தமங்கலம் பஞ்சாயத்து தாங்க மேடம். சேந்தமங்கலம்னா நீங்க அங்க ஆபீஸ் போங்க, இஓ ஆபீஸ் போங்க, டவுன் பஞ்சாயத்து ஆபீஸ் போய் கேட்டா தான் தெரியும். அங்கே இது ஹெட் ஆபீஸ். ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க மேடம், அதனால தாங்க மேடம். ஏன் ரிப்ளை பண்ண மாட்டாங்கம்மா? போய் பேசுன. இல்லைங்க மேடம், அவங்க மேலே ஆர்டிஐ போட்டு கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க மேடம், அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேங்க மேடம். இல்லைங்களே, இது ஹெட் ஆபீஸ்மா. நீங்க அங்க பஞ்சாயத்துல என்ன ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னு அங்க கேட்டா தானே தெரியும். இந்த பஞ்சாயத்துல பதில் வராதனால தாங்க மேடம் ஹெட் ஆஃபீஸ்க்கே நீங்க பண்ணியிருக்கேன். எப்ப கேட்டீங்க பதில்? எப்ப கேட்டீங்க? இப்போ நான் ஒரு 2-3 மாசமாவே கேட்டுட்டு இருக்கேங்க மேடம், பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க மேடம். சரி, உங்க பேர் என்ன சொல்லுங்க? என் பேர் நான் ஜென்ஸ் தாங்க மேடம் பேசுறேன் நான். ஜென்ஸுங்களா? ஜென்ஸ் தான் பேசுறேங்க பேர் மேடம். சொல்லுங்க. பொன்னர் மேடம், பொன்னர். பொன்னரா? ஆமாங்க மேடம். பொன்னர் எந்த எந்த இடத்துல இருக்கீங்க? மேடம் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் இருக்கோங்க மேடம். வார்டு நம்பர்? வார்டு நம்பர் வந்து 13ங்க மேடம். வார்டு நம்பர் 13. ஆமாங்க மேடம். 3 மாசமா கேக்குறீங்களா? அதாவது 1 இயராவே நான் சொத்து வரிக்கும் தண்ணி வரிக்கும் பெயர் மாற்றம் சொல்ல சொல்லி விண்ணப்பிச்சேங்க மேடம். சொத்து வரி, சொத்து வரி தண்ணி வரி ரெண்டுக்கும் பெயர் மாற்றம் சொல்லி விண்ணப்பிச்சேன். அவங்க எதுவும் பண்ணனால ஆர்டிஐ மூலமா நேம் ட்ரான்ஸ்ஃபர்க்கா? நேம் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குங்க மேடம். சரி. அவங்க என்னன்னா பதில் அளிக்காதனால ஆர்டிஐ மூலமா கேஸ் போட்டோன்னே வேற வழி இல்லாம நீ கூப்பிட்டு எனக்கு சொத்து வரி மட்டும் பெயர் மாற்றம் செஞ்சு கொடுத்துட்டாங்க மேடம். இப்ப தண்ணி வரிக்கு என்னன்னா என்ன 5700 ரூபா டிடி எடுத்துட்டு இருந்து தர சொன்னாங்க மேடம். 5500க்கா? 5700 ரூபாங்க மேடம். ஆ. நானும் 5700 ரூபா டிடி எடுத்துட்டு போய் கொடுத்துட்டேங்க மேடம். ஆனா அதுக்கு எனக்கு எந்த எவிடன்ஸுமே தரல. நான் கேட்டேன், இந்த மாதிரி ஆல்ரெடி இருக்கிற இதுக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபருக்கு எதுக்குங்க சார் இவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்டா அதுக்கு எதுவுமே இங்க பதில் சொல்லலைங்க மேடம். அதுக்கு நான் பல முறை ஆர்டிஐ போட்டேன், ஆர்டிஐக்கும் பதில் சொல்லல. சரி பெயர் மாற்றம் பண்ணிட்டீங்களான்னு கேட்டா பேப்பர் மட்டும் அடிச்சு கொடுத்துட்டு ஆன்லைன்ல பெயர் மாற்றம் பண்ணலைங்க மேடம். ஏன் ஆன்லைன்ல பண்ணலைன்னு கேட்டா அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க மேடம். சரி, நான் கேக்குறேன்மா. மேடம் ரொம்ப மன உளைச்சலா இருக்குங்க மேடம். ஒரு 3 மாசமா என்கிட்ட. ஹலோ மேடம். வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம். மேடம் இப்பதான் பேசுறீங்க, கால் கட் பண்ணிட்டீங்க மேடம். ஈஓவாங்க மேடம்? இல்ல சேந்தமங்கலத்துலேருந்து பேசுறேங்க மேடம். சேந்தமங்கலத்துல இருந்து பேசுறீங்களா? இப்பதான் கால் கட் பண்ணிட்டீங்க தெரியாம. நிமிஷம் மேடம். ஹலோ மேடம் இப்பதான் உங்ககிட்ட பேசுனேங்க மேடம். இது வேற நம்பருங்களா? இது ஒரே நம்பர் தாங்க மேடம். சரி, ஓகே. மேடம் இல்லங்க, இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, அது ஈஓட்ட போங்க, அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். மேடம் அவர் பதில் தராதனால தாங்க மேடம் உங்ககிட்ட வந்திருக்கேன். ஆர்டிஐ எல்லாம் போட்டு. சரிங்க, இப்போ அவங்க வர சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா நேம்ஸ் வந்து ரெஜிஸ்டர்ல சேஞ்ச் ஆயிடுச்சாம். ஓகேங்க இப்போ மேடம். வந்து 1/4/26ல இருந்து தான் ஆன்லைன்ல நேம் வந்து சேஞ்ச் ஆகுமா. அப்ப எப்படி சொத்து வரி மட்டும் மாத்துங்க மேடம்? சொத்து வரி மட்டும் எப்படிங்க மேடம் மாத்துனாங்க? சரி, இந்த கேள்வியில நீங்க வந்து ஈஓ டைரக்டா போய் பார்த்து பேசுங்க. அவர் ஆபீஸ்ல தான் இருக்காங்க. ஈஓ கிட்ட நியாயம் கிடைக்காதவங்க தான் உங்ககிட்ட கேக்குறேன். நீங்க அவர்கிட்டயே திரும்ப ஈஓ இப்ப வர சொல்றாங்க உங்களை, நீங்க நேர்ல போய் பேசுங்கன்னா நியாயம் கிடைக்கலன்னா என்னங்க பண்ண சொல்றீங்க? என்ன ஆபீஸ்ல போய் கேளுங்க. இப்ப நீங்க சொன்ன ரெக்வஸ்ட் அவங்க கிட்ட சொல்லியாச்சு. அவங்க நேர்ல வர சொல்லுங்க, நான் உங்களுக்கு பேசுறேன்னு சொல்றாங்க. மேடம் இருக்கு ஆன்லைன்ல மாத்தலாமேங்க மேடம். அதுவே மாத்தாம நேர்ல வாங்கன்னா அதுல என்னங்க மேடம் இருக்கு? சரி, நீங்க அந்த நம்பர் இருக்குங்களா? ஈஓ நம்பர் இருக்கா? இருக்குங்க மேடம். 892580. ஓகேங்க மேடம். அங்க நியாயம் கிடைக்காதனால தானே உங்ககிட்ட பேசுறேன். நீங்க சரி, நீங்க என்னன்னு பாருங்க, நேர்ல போய் பேசுங்க.